அக்கா 4 இட்லி கட்டுங்கக்கா. நீங்கள் செய்கிறது அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குன்னு விரும்பி சாப்பிட்றான். இந்தாம்மா பனி ரொம்ப அதிகமாக பெய்யுதே, ரொம்ப நேரம் குழந்தைய வச்சுன்னு இருக்காதா, ஒரு இட்லி கூட வச்சுக்கிறேன், குழந்தைக்கு ஊட்டுமா. சரிக்கா வரேன். சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? இட்லி தோசை எல்லாமே இருக்குதுப்பா. 4 தோசை வை. நல்லா இருக்காப்பா? நல்லாவே இல்லை, உப்பும் இல்லை காரமும் இல்லை. என்ன பண்ணுறது, தலையெழுத்து. இதை விட்டா வேறு வழி இல்லை, சாப்பிட்டு கிளம்பும். ஒரு 20 தோசை பார்சல் கட்டு. இந்தப்பா சாமி 120 ரூபா ஆச்சுப்பா. வரட்டுமா? காசு கொடுக்காம போறியாப்பா? காசா? நான் யார் தெரியுமா? இப்போ தான் ஒருத்தனை மண்டையாலேயே முட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். மறுபடியும் போகணுமா? இதை மறந்துட்டோம் பாரு. நாளைக்கு வரேன். காசெல்லாம் ஏன்பா எடுக்கிற? ஒன்று விட்டான்னு வச்சுக்கவன் கடைலாம் பறந்துடும், கடையே வைக்க முடியாது. பார்க்குறியா நீ? காசு வேணாம் பண்ணி போய் வாப்பா. அந்த பயம் இருக்கட்டும், நாளைக்கும் வருவேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எடுத்து போயிட்டாங்க. கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா? நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும்னு யாருங்க சொன்னது? இங்கே நல்லது பண்ணுறவங்களுக்கு தான் கொடுமையே நடக்குது.